வணக்கம். இன்னைக்கு நாம உலகெங்கிலும் கோடிக்கணக்கான ரசிகர்களை கட்டி போடுற ஒரு பிரம்மாண்டமான திருவிழா எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்க போறோம். ஆமாங்க, ஃபிஃபா உலக கோப்பையோட பிறப்பை பத்தி தான் இந்த தொகுப்புல நாம அலச போறோம். ரொம்ப சிம்பிளா ஆனா சவாலா ஆரம்பிச்ச அந்த பயணம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க ரெடியா? முதல்ல இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? முதல் உலக கோப்பைய வெல்ல ஒரு அணிக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய ஒளிபரப்பு ஒப்பந்தங்களோ அதிநவீன தொழில்நுட்பங்களோ அப்போ கிடையாது. அப்போ இருந்தது வெறும் விளையாட்டு மேல இருந்த அதீத காதல், கடுமையான போட்டி, அப்புறம் ஜெயிக்கணுங்கிற வெறி மட்டும்தான். வாங்க அந்த கதைக்குள்ள போகலாம். சரி, முதல்ல உலக கோப்பையோட பிறப்பு பத்தி பாப்போம். 1920கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முரண்பாடு இருந்துச்சு. அப்போ ஒலிம்பிக் கால்பந்து போட்டிகள் தான் உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸ். ஆனா அங்க ஒரு சின்ன சிக்கல். அதுல அமெச்சூர்னு சொல்லப்படுற தொழில்முறை அல்லாத வீரர்கள் மட்டும்தான் விளையாட முடியும். ஆனா அதே நேரத்துல தொழில்முறை கால்பந்து ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வந்துச்சு. அதனால தொழில்முறை வீரர்களா இருந்தாலும் சரி, உலகின் தலைசிறந்த வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு தனி போட்டி உலகத்துக்கு கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. இந்த தேவையிலிருந்து முளைச்சதுதான் உலக கோப்பை. இந்த டைம்லைனை பாருங்களேன், உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். மே 1928ல ஃபிஃபா இதற்கான அறிவிப்பை வெளியிடுறாங்க. இன்டர்நெட், ஸ்மார்ட் போன் எதுவுமே இல்லாத அந்த காலத்துல வெறும் 2 வருஷத்துல இப்படி ஒரு உலகளாவிய போட்டியை ஃபிஃபா சூப்பரா பிளான் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலை 13 ஆரம்பிச்சு ஜூலை 30 அன்னைக்கு ஃபைனல்ஸோட முடிஞ்சது. எவ்வளவு வேகமான பிரம்மாண்டமான செயல்பாடுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அடுத்து அழைப்பின் பேரில் மட்டுமே நடந்த ஒரு உலகளாவிய போட்டியை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி கடுமையான குவாலிஃபயர் ரவுண்ட்ஸ்லாம் அப்போ கிடையாதுங்க. ஃபீஃபாவுல இருந்த எல்லா நாடுகளுக்கும் நேரடி அழைப்பு விடுத்தாங்க. ஆனா வெறும் 13 நாடுகள் மட்டும்தான் இதுல கலந்துக்கிட்டாங்க. ஏன் இவ்ளோ கம்மி தெரியுமா? 1929ல வந்த உலக பொருளாதார பெருமந்தம் தான் முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய அணிகள் தென் அமெரிக்காவுக்கு வரணும்னா கப்பல்ல தொடர்ந்து 3 வாரம் பயணம் செய்யணும். அவ்ளோ செலவு பண்ணி நடுக்கடல்ல 3 வாரம் பயணம் செஞ்சு வர தயாரா இருந்த அந்த 13 நாடுகள் மட்டும்தான் இதுல பங்கேற்றாங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். முதல் உலக கோப்பையை நடத்த ஏன் உருகுவே நாட்டை தேர்ந்தெடுத்தாங்க? சிம்பிள், அவங்களோட அசைக்க முடியாத ஆதிக்கம்தான். 1924 அப்புறம் 1928 ஒலிம்பிக் போட்டிகள்ல தொடர்ச்சியா தங்கம் வென்று உருகுவே தங்கள உலகின் நம்பர் 1 அணின்னு நிரூபிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 1930ஆம் ஆண்டு அவங்க நாட்டு சுதந்திரத்தோட 100ஆண்டு விழா வேற. அதனால இந்த மாபெரும் பொறுப்பு அவங்களுக்கே கொடுக்கப்பட்டுச்சு. ஓகே, இப்போ மைதானத்துல சரித்திரம் படைக்கப்பட்ட அந்த தருணங்களை பார்க்கலாம். களத்துக்குள்ள இறங்குவோம். வெறும் 13 அணிகள்தான் என்றாலும் ஆட்டத்துல அனல் பறந்துச்சு. ஜூலை 13ஆம் தேதி முதல் நாள் ஆட்டங்கள் ஆரம்பமாச்சு. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த 2 ஓப்பனிங் மேட்சும் ஒரே நேரத்துல தொடங்குச்சு. ஒரு மைதானத்துல அமெரிக்கா பெல்ஜியத்தை 3-0ன்னு வீழ்த்த, அதே நேரத்துல இன்னொரு மைதானத்துல பிரான்ஸ் அணி மெக்சிகோவை 4-1ன்னு அசால்ட்டா தோற்கடிச்சு ஒரு சூப்பரான ஓப்பனிங் கொடுத்தாங்க. இந்த பிரான்ஸ் மேட்ச்ல தான் ஒரு வரலாற்று சாதனை நடந்துச்சு. பிரான்ஸ் வீரர் லூசியன் லாரண்ட் உலகக்கோப்பை வரலாற்றோட கோலை அடிச்சு சரித்திரத்துல இடம் படிச்சிட்டாரு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, அவர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற சூப்பர் ஸ்டார்லாம் இல்ல. அப்போ பியூஜாட் கார் ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு சாதாரண ஊழியர். நிஜமான கால்பந்து ஆர்வம்னா என்னன்னு இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அடுத்ததா பயங்கரமான நாடகத்தன்மை நிறைந்த 1930 இறுதிப் போட்டிக்கு வரலாம். எல்லா போட்டிகளும் முடிஞ்சு ஃபைனலா ஜூலை 30 அன்னைக்கு உருகுவேவும் அர்ஜென்டினாவும் மோத தயாராகிட்டாங்க. இதுல எவ்ளோ ரசிகர்கள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். 1930ல சுமார் 70,000லேருந்து 1,00,000 பேர் வரைக்கும் அந்த மைதானத்துல குவிஞ்சிருந்தாங்க. இந்த கூட்டத்தை பார்த்தாலே அந்த 2 நாடுகளுக்கும் இடையில இருந்த கால்பந்து போரோட தீவிரமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஃபைனல் மேட்ச்ல ரொம்பவே வேடிக்கையான ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யாருடைய பந்த வச்சு விளையாடுறதுன்னு 2 அணிக்கும் இடையில பெரிய வாக்குவாதமே வந்துருச்சு. 2 பேருமே விட்டு கொடுக்க தயாரா இல்ல. கடைசியில நடுவர்கள் ஒரு விசித்திரமான முடிவெடுத்தாங்க. முதல் பாதியில அர்ஜென்டினா கொண்டு வந்த பந்தையும் 2வது பாதியில உருகுவே கொண்டு வந்த பந்தையும் யூஸ் பண்ணலான்னு ஒரு வாலிய ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த விசித்திரமான ஒப்பந்தம் ஆட்டத்தையே எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு பாருங்களேன். தங்களுடைய சொந்த பந்தை யூஸ் பண்ண பாதியில அர்ஜென்டினா ஆதிக்கம் செலுத்தி 2-1ன்னு முன்னிலை வகிச்சாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல உருகுவே தங்களுடைய பந்தோட களத்துல இறங்குனதும் ஆட்டமே தலைகீழா மாறிடுச்சு. ரொம்ப ஆக்ரோஷமா விளையாடி தொடர்ந்து 3 கோல் அடிச்சு 4-2 அப்படிங்கிற கணக்குல உருகுவே ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செஞ்சாங்க. இறுதியா இந்த வெற்றி ஏற்படுத்திய ஒரு நிலையான கால்பந்த மரபு பத்தி பார்க்கலாம். மைதானத்துல எழுந்த ஆரவாரங்கள் எல்லாம் அடங்குனதுக்கு பிறகு
விளையாட்டு வரலாற்றிலேயே ஒரு புதிய சகாப்தம் பிறந்தது. சொந்த மண்ணுல சொந்த ரசிகர்கள் முன்னிலையில உருகுவே முதல் உலகக்கோப்பை சாம்பியனா மகுடம் சூட்டப்பட்டாங்க. ஃபீஃபா தலைவரோட நெறிவா உருவாக்கப்பட்ட அந்த அசல் ஜூல்ஸ் ரிமிட் கோப்பைய அவங்க பெருமையா தூக்கி பிடிச்சாங்க. வரலாற்றின் முதல் உண்மையான உலக சாம்பியன்கள் அவங்கதான். சரிங்க, இந்த அலசல நாம இப்போ நிறைவு செய்யலாம். எந்த குவாலிஃபயர் ரவுண்டும் இல்லாம எந்த பந்தை வச்சு விளையாடுறதுங்கிற விவாதத்தோட வெறும் 13 அணிகளை வச்சு ரொம்பவே சவாலா ஆரம்பிச்ச இந்த சின்ன பரிசோதனை தான் இன்னைக்கு பில்லியன் டாலர்கள் புழங்குற ஒட்டுமொத்த உலகத்தையே கட்டி போடுற ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவா மாறி நிக்குது. அடுத்த முறை நீங்க உலகக்கோப்பையை பார்க்கும்போது நடுக்கடல்ல 3 வாரம் பயணம் செஞ்சு வந்து விளையாடின அந்த 13 அணிகளின் அர்ப்பணிப்பு உங்க நினைவுக்கு வரும்னு நம்புறேன். என்ன யோசிக்க வைக்குதில்ல? இந்த வரலாற்று தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அட்டகாசமான அலசல்ல சந்திக்கலாம்.